வெல்கம் டு அவர் சேனல் இமான் சென்சிக்லபியா. இப்போ வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பயாலஜியில் இந்த எவல்யூஷனில் வந்து ரெண்டு டாப்பிக்கை சும்மா நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிட முடியாது. என்னன்னு சொல்லிட்டோம்னா, அந்த டார்வினோட நேச்சுரல் செலக்ஷன் தியரி, தென் பார்த்தோம்னா லாமார்க்கியம், இந்த லாமார்க் பேசுகிற அந்த விஷயங்கள். அதில் அந்த லாமார்க் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, என்னன்னா உடல் உறுப்பு பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது. மேக்சிமம் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கதே ஏன் படிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ரீசனை சொல்றது அதே. ஒரு உறுப்பை நம்ம பயன்படுத்தாமே வச்சிருந்தோம்னா காலப்போக்கில் அது வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதே அதுக்கான ரீசன்ஸ். நம்மளோட அந்த வால் இருக்கிறதுக்கான அந்த டெய்ல் இருந்ததுக்கான ரீசனை சொல்லுவாங்க. தென் பார்த்தோம்னா அந்த பாம்புகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து கால் இருந்துச்சு, அது பயன்படுத்தாமே இருந்ததுனால அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் ஹியூமன் பீயிங் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெயினை வந்து யூஸ் பண்ணாமே வச்சிருந்தோம்னா அது வந்து படிப்படியாக தேஞ்சு அழிஞ்சு போயிடும். ஹியூமன் பீயிங்கோட அந்த டாப் மோஸ்ட்ல நம்ம வந்து இருக்கும், அந்த எவல்யூஷனோட டாப்ல வந்து இந்த மேமல்ஸ் தான் இருக்கு. தென் பார்த்தோம்னா அதுலேயும் ஹியூமன் பீயிங் இருக்கும். இவங்க வந்து அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறக்காண்டி படிக்க சொல்றோம். இதை வந்து சொல்றப்ப என்னன்னா, எந்த உறுப்பை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது வந்து காலப்போக்கில் வந்து சிறப்படையும், கொஞ்சம் பெருசாகும், இல்லைன்னா வலிமையாகும், இந்த மாதிரி ஆகும். எந்த உறுப்பை பயன்படுத்தாமல் வச்சுருக்கோமோ அது வந்து படிப்படியாக அழிஞ்சு போயிடும். இதைத்தையும் சொல்லுவேன். இதை வச்சு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நண்டுக்கு வந்து ரெண்டு இது இருக்கு, ரெண்டு கொடுக்கு இருக்கா காலு. இது வந்து ரைட்டு லெக்கு அப்படி வச்சுக்கலாம். இது பார்த்தா லெஃப்ட், இது வந்து சின்னதாக இருக்கா, இது வந்து பெருசாக இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் வந்து இதில் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு. ஹியூமன் பீயிங்க்கு இந்த நேச்சர் வந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இன் த வேர்ல்டு என்ன ஹேண்டடாக இருப்பாங்க பார்த்தா ரைட் ஹேண்டடாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் 10% அவங்க தான் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க. இது வந்து எப்படி இந்த டாமினன்ஸ் நடந்துச்சுன்னே தெரியாது. ஈக்குவலாக இல்லாமல் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பூமி பார்த்தோம்னா இடப்பக்கத்தையும் சுற்றுது. இந்த மாதிரி நிறைய ரீசன் ஒரு இதாக போய்கிட்டே இருக்கும், லென்த்தாக ரிசர்ச் லெவலில் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கா, லெஃப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, டாமினேட் பண்ணிருக்கு. ரைட் இது அதான் இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது, இதோட பிரெத் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. இப்போ வந்து இதுக்குள்ளே 10 நண்டு வந்து இருக்குது. 10 நண்டில் ஒரு நண்டுதே லெஃப்ட் ஹேண்டடாக இருக்குது, மிச்சதெல்லாம் பார்த்தோம்னா ரைட் ஹேண்டடாக இருக்குது. நம்ம மனிதர்கள் மாதிரியே 10% ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டு வந்து லெஃப்ட் ஹேண்டடாக. ரீசன் எப்படி டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத ரிசர்ச் லெவலில் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது வந்து அந்த உடல் ஒரு பயன்பாட்டு விதி கூட வரும், ஜெனடிக்ஸ் கூட வரும். இது வந்து ரிசர்ச் லெவலில் இருக்கக்கூடியது. பேப்பர் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். எதிர்காலத்தில் ரிசர்ச் பண்ணோம்னா ரிசர்ச் ஸ்காலராக இருந்தீங்கன்னா பயாலஜியில் இந்த டாபிக் எடுத்து ரிசர்ச் பண்ணுங்க. நிறைய அது வந்து பெரிய லெவலான டாபிக்.